Good morning students, I am MRK. We are going to see plus 2 mathematics chapter 3 theory of equations சமன்பாட்டியல் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. Example sum 3.21. What is given? Question read பண்ணுறேன். If the roots of x square plus x cube plus px square plus qx plus r equal to 0 r in HP meaning harmonic progression அப்படின்றது AP உடைய reciprocal. Okay, good. Prove that சொல்லி 9pqr equal to 27r cube plus 2p அப்படின்னு கொடுத்துருக்கு. ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு. வெரி இம்பார்ட்டன்ட் சம். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. எக்ஸாம்பிள் 3.31 ஹார்மோனிக் ப்ராக்ரஷன் சொல்லியிருக்கு. ரூட்ஸு கிவன் ஈக்குவேஷன் மூலம் எடுத்துக்கிடுவோம். எக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் கியூஎக்ஸ் ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். ரைட். அப்போ ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் சிஎக்ஸு ப்ளஸ் டி கியூபிக் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணுறது. இது ஜென்ரல் ஃபார்மெட்டை போட்டு நான் அதை கம்பேர் பண்ணுறேன். ஏக்கு 1, பிக்கு பி, சிக்கு கியூ, சரிங்களா? ஆருக்கு டிக்கு ஆர். ஓகே, குட். அப்போ ரூட்ஸ் எடுக்கிறேன். கிவன் ரூட்ஸு லெட்டு த ரூட்ஸ் ஆர்னு அப்படின்னு எடுக்கிறேன். எடுத்த ரூட்ஸ் ஆர்னு எடுத்தோம்னா 1 ஆல்ஃபா மைனஸ் என்ன பீட்டா அப்படின்ற மாதிரி எடுக்கணும். இல்லை காமன் டிஃப்ரென்ஸே நீ எடுத்துக்கிட்டாலும் சரி. ஆல்ஃபா மைனஸ் டி கமா 1 ஆல்ஃபா கமா 1 ஆல்ஃபா ப்ளஸ் டி. அதாவது ஏபிக்கு எடுப்போம்ல, அதே மாதிரி ரிசிப்ராக்கல் எடுத்தால் தான் ஹச்பி. ஓகேங்களா? இந்த கிவன் ரூட்ஸ் எல்லாமே என்னது ஆர்என் ஹச்பின்னு அர்த்தம். ஆர்என் என்னது ஹச்பி. இது எல்லாமே ஹார்மோனிக் ப்ராக்ரஷனில் உள்ளது, மறந்துடாத. ரைட். நெக்ஸ்ட்டு பார்த்து நிதானமாக செஞ்சுக்க. அதே இது ஏபி அப்படின்னா என்ன ஆயிரும்? ரெசிப்ரோக்கல் ஆயிரும். சரி, அப்போ இது ரூட்ஸும் கொடுத்தனால அந்த கொஸ்டினில் உள்ளதில் பாஸ் பண்ண போகிறேன். ஒன்றில் ஒரு ஃபஸ்ட்டில் ஒன்று எடுத்து போடுவோம். இந்த ரூட் எடுத்து போடுறேன். x is equal to 1 ஆல்ஃபா. இதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுறேன். சப்ஸ்டியூட்டிங் x equal 1 in first ஈக்குவேஷன். ஏன்னா அது ரூட்ஸ்ன்னு சொல்கிறனால. புரியுதா? அப்போ ரூட்ஸு அப்போ 1 ஆல்ஃபா ஹோல் க்யூபு ப்ளஸ் பி இன்ட்டு 1 ஆல்ஃபா ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் க்யூ இன்ட்டு 1 ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் ஈக்குவல் டு 0 அப்படின்னு எடுத்திருக்கேன். சரி, இப்போ 1 ஆல்ஃபா க்யூப்னு வந்துடும். ப்ளஸ் பி இன்ட்டு பியில் பி ஆல்ஃபா ஸ்கொயர்னு வந்துடும். ப்ளஸ் க்யூ ஆல்ஃபான்னு வந்துடும். ப்ளஸ் என்ன வந்துடும்? ஆர் ஈக்குவல் டு 0ன்னு வந்துடும். எல்சிஎம் நம்ம ஆல்ஃபா க்யூப் போட்டோம்னா 1 ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் க்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் ஆர் ஆல்ஃபா க்யூப் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடும். சரியா? அப்போ இது கிராஸில் கொண்டு போனால் 0 ஆயிரும். அப்போ ஆர் ஆல்ஃபா க்யூபு ப்ளஸ் க்யூ ஆல்ஃபா ஸ்கொயர் ப்ளஸ் பி ஆல்ஃபா ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ தேர்ஃபோர் என்னது? ஆல்ஃபா இஸ் எ ரூட் அப்படின்னு அர்த்தம். ஆல்ஃபாவில் வந்துருச்சுல கணக்கு. அப்போ தேர்ஃபோர் ஆல்ஃபா இஸ் 1 ரூட் இஸ் 1 ஆஃப் ரூட், ஒரு மூலம் அப்படின்னு ப்ரூவ் பண்ணியிருக்கேன். சரியா? சரி, ரைட். அப்போ நம்ம எதை எடுத்து செய்யலாம்? டைரெக்டாகவே நம்ம ஏபி எடுத்தே செய்யலாம். ஏபி எடுத்து செய்கிறோம் அப்படின்ட்டுனா என்ன வந்துடும்? ஏபி எடுத்து செய்யல ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா அந்த மாதிரி சம்மன் ப்ராடக்ட் இதெல்லாம் கண்டிப்போம்ல, அதுக்கு சொல்கிறேன். சரியா? அப்போ அப்படி இது ஆல்ஃபா ரூட்னு காமிச்சனால நம்ம ஏபிக்கு உள்ளதை எடுத்து செய்வோம். இதோட ஏபிக்கு எப்படி வரும்? இதுக்கு ஏபின்றது ஹார்மோனிக்கு ரெசிப்ராக்கல். ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி, இதுதான் அர்த்தம். ஓகே, அப்போ நான் இதில் ஆன்சரில் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் ரூட் எஸ்ஆர் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆல்ஃபா மைனஸ் டி ப்ளஸ் ஆல்ஃபா ப்ளஸ் டி ஈக்குவல் டு மைனஸ் பி பை ஏ டிடி அடிச்சிட்டோம்னா 3 ஆல்ஃபா ஈக்குவல் டு எடுக்கிறேன். 3 ஆல்ஃபா ஈக்குவல்னு எடுத்தோம்னா இதிலிருந்து என்ன வரும்? இதில் ஏ ஈக்குவல் டு ஆர்,
B equal to Q, C is equal to P, D equal to 1. சரியா? ரைட், கொஞ்சம் பொறுமையா. இப்போ 3 alpha equal to minus B by A, Q by R. Q by R. அப்போ இதிலிருந்து ஆல்ஃபா கண்டுபிடிச்சோம்னா மைனஸ் Q by 3R அப்படின்னு அர்த்தம். இதை கொண்டு போய் நான் இந்த ஆல்ஃபா ரூட்ஸ் இருந்துச்சுல, இந்த ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். செகண்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஆர் இன்ட்டு மைனஸ் Q by 3R whole cube ப்ளஸ் Q இன்ட்டு மைனஸ் Q by 3R whole square plus P into minus Q by 3R plus 1 is equal to 0. அப்போ minus R Q cube by 27R cube minus Q square by Q cube by 9 R square. சரியா? ரைட்டு, இது ப்ளஸ் ஆயிரும். இங்கே மைனஸ் PQ by 3R plus 1 equal to 0. ஓகே, ஆருக்கு ஆருக்கு இதெல்லாம் கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்ட்டு பார்ப்போம். ஆருக்கு என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பாரு. 2 இருக்கும் மிச்சம் பேலன்ஸ். இதில் அடிக்க முடியாது, இதில் அடிக்க முடியாது. அப்போ என்ன இருக்குது? ஆர் ஸ்கொயர் இருக்குது. சரியா? அப்போ எல்சிஎம் வந்து 27 ஆர் ஸ்கொயர் போட்டோம்னா மைனஸ் Q கியூபு ப்ளஸ் 3Q கியூபு மைனஸ் 9P கியூபு ப்ளஸ்ஸு 27 ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. ரைட், கணக்கு ஃபினிஷிங் பண்ணுறதுனால இந்த இடத்துக்கு வந்துடுறேன். ஏன்னா அடுத்த பேஜுக்கு போனோம்னா ஒரு மாதிரியாக தெரியும், உனக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ மைனஸ் 3 கியூப், ஒரு கியூப்லேருந்து 3 கியூப் போச்சுன்னா 2 கியூபு 2 கியூப் 2Q கியூபு மைனஸ் 9PR ப்ளஸ் 27R ஸ்கொயர் ஈக்குவல் டு 0. புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா சொல்கிறது? ரைட். அப்போ என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கு அப்படின்ட்டு கொஸ்டினில் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கோ. அப்போ என்ன வந்துருச்சு? 2 கியூபு மைனஸ் 9PQR 27R கியூப். அப்போ அதை அங்கிட்டு கொண்டு போயிட்டோம் அப்படின்னா நான் மைனஸ் மட்டும் அங்கிட்டு கொண்டு போயிடுவோமா? அப்போ 2Q கியூபு ப்ளஸ் 27R ஸ்கொயர் ஈக்குவல் டு 9PQR. மேலே அதை ஆன்சரில் கொடுத்துருக்கு. கொஸ்டினில் ஆன்சரை ரெஃபர் பண்ணிக்க. ஸோ ப்ரூவ் தேட்னு கொடுத்துருக்கு. ஓகேயா? அவ ஹென்ஸ் ப்ரூவ் அப்படின்னு எடுத்துட்டேன், ஆன்சரை கொண்டு வந்துட்டேன். புரியுதா அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சரியா? குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.32. 3.32. What is given? It is known that the roots of the equation x cube minus 6x square minus 4x plus 24 equal to 0 are in arithmetic progression. Arithmetic progression AP. Find its roots அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? ரூட்ஸை கேட்டிருக்கு. அப்போ கிவன் ஈக்குவேஷன் எடுக்கிறேன். எக்ஸ் கியூபு மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 24 ஈக்குவல் டு 0. சரிங்களா? ரூட்ஸ் ஆர் அதாவது ஏ இது எழுதிக்கிறேன். ஏஎக்ஸ் கியூபு ப்ளஸ் பிஎக்ஸ் ஸ்கொயர் கம்பேர் பண்ணுறேன். சிஎக்ஸ் ப்ளஸ் டி ஈக்குவல் டு 0, ஏ ஈக்குவல் டு 1, பி ஈக்குவல் டு மைனஸ் 6, சி இஸ் ஈக்குவல் டு 4, டி ஈக்குவல் டு 24. ஓகே, லெட் ஏபின்னு சொல்கிறது ரூட்ஸ் ஆர் the roots are in AP. அதாவது தட் இஸ் அதாவது ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி ஏ ப்ளஸ் டி மைனஸ் டி எழுதுவோம்ல, அது மாதிரி. இப்போ எஸ்ஆர் கண்டுபிடிப்போம். சம் ஆஃப் ரூட் கண்டுபிடிக்கிறேன். 3 ஆட் பண்ணுறேன். மைனஸ் ப்ளஸ்ஸு மைனஸ் பி பை ஏ
minus minus plus 6 by 1 equal to 6. D cancel. 3 alpha equal to 6. Alpha equal to 6 by 3. Alpha equal to 2. Good. Next ப்ராடக்ட் கண்டுபிடிக்கிறேன். ப்ராடக்ட்னா கடைசியாக உள்ளது. இது வந்து சம்மேஷன் 1ன்னு வச்சுக்க வேணாம். இது சம்மேஷன் 3 கண்டுபிடிக்கிறேன். 3 மல்டிப்ளை பண்ணோம்ல அந்த இடம். ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி அது என்ன வந்துடும்? மைனஸ் டி பை ஏன்னு வரும். மைனஸ் டி பை ஏ மைனஸ் 24. அப்போ ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி இது ரெண்டும் பெருக்கணும்னா a plus b into a minus b அப்படின்னா a square minus b square alpha square minus d square into alpha equal to minus 24. அப்போ alpha square 4 minus d square into 4 equal to minus 24. ஓகேங்களா? ரைட். அப்படிங்கிட்டு வா. 4 கீழே கொண்டு போனோம்னா 4 minus d square equal to 2 டாது. ஸ்கொயர் கிடையாதுல 2. அப்போ minus 24 divided by 2 12. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 12 மைனஸ் 4. அப்போ மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு மைனஸ் 16 அடிச்சிரு. அப்போ டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 16, டி ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் 4. ஓகேங்களா? இப்போ 2 ரூட்ஸ் கண்டுபிடிக்க போகிறேன். ஆல்ஃபாக்கு 2, டிக்கு 4. ஆல்ஃபாக்கு 2, டிக்கு மைனஸ் 4. ஓகே. அப்போ ஆல்ஃபா ப்ளஸ் டி ஆல்ஃபா மைனஸ் டி இதே தான். ஆல்ஃபா மைனஸ் டி ஆல்ஃபா ப்ளஸ் டி. அப்போ இங்கே என்ன வரும்? ஆல்ஃபா மைனஸ் டி. அப்போ மைனஸ் 2 அடுத்து என்ன வந்துருச்சு? 6. இது அப்படியே எங்கிட்ட ரிவர்ஸில் வரும். அப்போ 2 + 6 6 2 மைனஸ் 2. அப்ளை பண்ணி பார்த்துக்கோ. இதுதான் ரூட் சார் அர்த்தம். புரியுதா? புரிஞ்சுக்கோ, நிதானமாக செஞ்சுக்கோ. குட். Next example 3.23. 3.23 solve the equation கொடுத்துருக்கு. 4 ஃபேக்டர் கொடுத்துருக்கு. இது ஒரு எக்ஸசைஸில் 3 கணக்கு இருக்கும்டா தம்பி. அதோட ரிலேட்டடு 5 மார்க்ஸ் சம் எல்லாமே. இதை கொஞ்சம் கவனமாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. இதை நான் குரூப்பிங் பண்ணணும் அப்படின்னா ஏதோ 2 பேரை சேர்த்தோம்னா ஈக்குவல் ஆகிற மாதிரி கொண்டு வரணும். கான்ஸ்டண்ட்டை சரி பண்ணுவாங்க. கான்ஸ்டண்ட்டை சரி பண்ணு அப்படின்னா இந்த மைனஸ் 2ஐயும் மைனஸ் 3 ஆட் பண்ணால் என்ன வந்துடும்? மைனஸ் 5. இது ரெண்டையும் செப்பரேட் பண்ணால் என்ன வந்துடும்? மைனஸ் 5. அப்போ இதை நான் எடுக்கிறேன், பேர் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 2ஐயும் எக்ஸ் மைனஸ் 3ஐயும் பேர் பண்ணுறேன். இங்கிட்டு வந்து எக்ஸ் மைனஸ் 7ஐயும் எக்ஸ் ப்ளஸ் 2ஐயும் பேர் பண்ணோம்னா ஓகே ஆகும். ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. வெரி குட். இப்போ இது உள்ளே ஓப்பன் பண்ணி உள்ளே மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் உள்ளே அப்படி மல்டிப்ளை பண்ணி ஈச் எலமெண்ட்டை மல்டிப்ளை பண்ணு. 3x minus 2x plus 6. குட். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x minus 7x minus 7 2s are 14 plus 19 equal to 0. இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x plus 6. குட். இதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 ப்ளஸ் 19 ஈக்குவல் டு 0. வெரி குட். இப்போ நான் வந்து லெட் ஒய் ஈக்குவல் டு சொல்லி இந்த ஃப்ரண்ட்டில் உள்ளதை எடுக்க போகிறேன். let y equal to x square minus 5x. அதில் அப்ளை பண்ணோம்னா y plus 6 into y minus 14 plus 19 equal to 0. உள்ள மல்டிப்ளை பண்ணால் y square minus 14y plus 6y minus 6 4s are 24 2 6 1s are 6 2 84 plus 19 equal to 0. இப்போ ஒய் ஸ்கொயர் மைனஸ் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணையில் 8y மைனஸ் அப்படின்னு சப்ராக்ட் பண்ணுறோம் 5. என்னது 14 9 5 65 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வருது. அப்போ ஆன்சரை வந்து பொறுமையாக நிதானமாக ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பாரு. பாய்ஸ் கேர்ள்ஸ் டே ஃபேக்டரைஸ் பண்ணுறேன்டா. சமன் ப்ராடக்ட் எடுத்தோம்னா மைனஸ் 8டா மைனஸ் 65டா 13 into 5 வரும்டா மைனஸ் 13டா. அப்போ இதை எடுக்கையில் ஃபேக்டர் ஒய் மைனஸ் 13 அதை எடுத்தோம்னா ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0டா தம்பி. இப்போ தனித்தனி ஃபேக்டராக ஒய் மைனஸ் 13 ஈக்குவல் டு 0 ஒய் ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0ன்னு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இது எக்ஸ் ஸ்கொயர் அப்ளை பண்ணுறேன் மைனஸ் 5x ஒய்க்கு பதில் திருப்பி ரீப்ளேஸ் பண்ணுறேன்
ப்ளஸ் 6 மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இது சாரி, இது தப்பாடிட்டேன், பார்த்துக்கோ. ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் 5x மட்டும்தானே. அப்புறம் என்ன இருக்குது, மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இது ஒரு ஆன்சரு. அதே மாதிரி இங்கிட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்ட்டு ஒரு ஆன்சரு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா அப்படின்ட்டு பார்த்துட்டு நம்ம தகுந்தாப்பில் செய்யணும். எப்படி பண்ண முடியும், 13 இருக்குது. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையுமே இந்த ஈக்குவேஷனையும் சம்மன் ப்ராடக்ட் எடுக்கிறது சிரமம். ஸோ நம்ம வந்து இதை நெக்ஸ்ட் பேஜ் போய் நான் அதை வந்து ஃபார்முலா யூஸிங் இந்த ஃபார்முலா போட்டு செய்ய போகிறேன். இல்லை இந்த இடத்துல ரஃப் ஒர்க் அடிச்சுட்டு செஞ்சிடவா, ரைட், அது செஞ்சுருவோம். இந்த இடத்துல இதை நான் ஃபேக்டரைஸ் அழிச்சிட்றேன். உனக்கு நம்ம நான் இருக்குல்ல, ரைட், அழிச்சிட்டு இங்கனக்குள்ளே வேணால் செய்வோம். ஒரே பேஜில் முடிச்சிட்டோம்னா உனக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 13 ஈக்குவல் டு 0. இதில் a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு மைனஸ் 5, c ஈக்குவல் டு மைனஸ் 13, x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆயிரும். ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac அப்படின்னு வந்து ஒரு ஃபார்முலாவில் தான் எழுதியிருக்கேன். நீ ஃபார்முலா எழுதிக்க, 2a 2 × 1. அப்போ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 25 ப்ளஸ், சரி தானே, 25 ப்ளஸ் என்ன வந்துருச்சு, 25 ப்ளஸ் 53 இல்லையே 52, 52/2. அப்போ என்ன வந்துடும், 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் 77 டிவைடட் பை 2 அப்படின்னு அர்த்தம். இது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட் இங்கிட்டு வா, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x ப்ளஸ் 5 ஈக்குவல் டு 0. ஏக்கு 1, பிக்கு மைனஸ் 5, சிக்கு வந்து 5. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 4ac 20 டிவைடட் பை 2, சரிதானா. அப்போ எக்ஸ் 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்டு 5/20, சாரி 2. அப்போ இந்த ரூட்ஸ் ஆர் எடுத்து எழுதுனோம்னா ஆன்சர் இதுதான். சொல்யூஷன் எழுதுனோம்னா இதில் 2 இருக்குது, அதில் 2 இருக்குது, 4. சரி, புரியுதா சொல்கிறது. மொத்தமாக எக்ஸ் ஈக்குவல்ட்டுன்னு சொல்லி எழுதுனோம்னா மொத்தமாக எழுதலாம். இதில் 2, இதில் 2 இருக்குது. ஓகேயா, குட். புரியுதான்னு பார்த்துக்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.25. Solve the equation x power 4 cube minus 5x square minus 4x plus 20 equal to 0. இது வந்து எந்த ஒரு ரிலேட்டட் இல்லாமல் இருக்குடா தம்பி. இது சாதாரணமாக நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ணலாம்டா. என்ன புரியுதா சொல்கிறது. சாதாரணமாக நான் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப்னு எடுக்கிறேன். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கிறேன். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் அப்படின்னு எடுத்தோம்னா 1 மைனஸ் 5 மைனஸ் 4 ப்ளஸ் 20, 0 வருமா, வராது. therefore x ஈக்குவல் டு 1 இஸ் நாட் அ ரூட் அப்படின்னு எழுதிடலாம். நாட் எ ரூட். அப்போ எக்ஸ் மைனஸ் 1 இஸ் நாட் அ ஃபேக்டர் அப்படின்னு எழுதிக்கலாம் உள்ளே கொண்டு வந்தோம்னா. இது ஒரு ஸ்டெப்பு. ரெண்டாவது, சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப், சரியா, ஈவன் டிகிரி ஈக்குவல் டு வருதான்னு பார்ப்போம். இது அதே மாதிரி சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி ரெண்டும் ஒன்றா வருதான்னு பார்ப்போம். ஈக்குவலாக வந்தால் எக்ஸ் ஈக்குவல் டு -1 இஸ் ரூட்னு சொல்லுவாங்க. இதில் வந்து கான்ஸ்டன்ட் வந்து ஈவன் உள்ளது. இது கான்ஸ்டன்ட் இருக்குல்ல, அது ஈவன். ஏன்னா 2 × x பவர் 0ன்னு எழுதலாம். 0ன்றது ஆல்சோ ஈவன் நம்பர்ரா. எனிதிங் பவர் 0 என்ன சொல்லுவான், 1. 1 × 20 20. கான்ஸ்டன்ட் டேமை 20 × x பவர் 0 நினச்சிக்கலாம். அப்போ ஈவன் டிகிரி எடுக்கையில் என்னென்ன வரும், -5 வரும், ப்ளஸ் 20 வரும், சப்ராக்ட் பண்ணோம்னா ப்ளஸ் 15. இதில் என்ன வருது, வேறு என்ன, ஆட் டிகிரி எடுத்தோம்னா 1 வரும், -4 வரும், சப்ராக்ட் பண்ணால் -3. ரெண்டுமே நாட் ஈக்குவல்ட்டு. ரெண்டுமே என்னது, நாட் ஈக்குவல்ட்டு. தேர்ஃபோர் என்ன கிடையாது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -1 இஸ் நாட் அ ரூட் அப்படின்னு சொல்லிடலாம். நாட் எ ரூட் அப்படின்னு சொல்லிடலாம். அப்போ தேர்ஃபோர் எக்ஸ் இஸ் +1 இஸ் நாட் அ ஃபேக்டர்னு சொல்லிடலாம். நாட் எ ஃபேக்டர்னு சொல்லிடலாம். அடுத்து +2 +1 அந்த மாதிரி போட்டு பார்க்கணும். பி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துட்டு சிந்தடிக் டிவிஷனை போட்டுருவோமா, அதான் உனக்கு ஈஸியாக சிம்பிளஸ்ட் வே. சிந்தடிக் டிவிஷன் போடு. இப்படி 1 -5 -4 20 ரெண்டுமே கிடத்து 2 போடுறேன். இதை இறக்கி 1 1 2 is 2 -3 3 2 are 6 -6 10 -10 அப்போ -20. அப்போ இங்கே +2 இருக்குனால
எக்ஸ் மைனஸ் டூ இங்கிட்டு இஸ் எ ஃபேக்டர்னு எழுதலாம். இஸ் எ ஃபேக்டர் சிந்தடிக் டிவிஷனில் உள்ளது, 10th ஸ்டாண்டர்டில் உள்ளது. சரியா சொல்கிறது? அப்போ இதையும் நெக்ஸ்ட்டு மறுபடியும் போடுறேன். மறுபடியும் போட்டோம்னா என்ன ஆகும் பாரு. 5 போட்டு பார்க்கவா, இல்லை 2 போட்டு பார்க்கவா? 2 போட்டு பாரு. -2 ஃபஸ்ட் நம்பர் இறக்கிடுவோம். 1 1 2 is 2 -2 ஆட் பண்ணால் -5 10 வந்துருச்சு. அப்போ இன்னொரு ஃபேக்டர் வந்து +2 கிடைக்குது. எக்ஸ் +2 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட் இது அப்படியே தான் எழுதணும். எக்ஸ் -5 இது சேஞ்ச் பண்ணக்கூடாது, உள்ளே உள்ளது இஸ் எ ஃபேக்டர். அப்போ வந்து ஆன்சர் என்ன கிடைக்குது அப்படின்ட்டு பார்த்துக்க. என்ன கிடைக்கும்? தர்ஃபோர் சால்வ் பண்ண சொல்லியிருக்குல்ல, சொல்யூஷன்ஸாக இல்லை ரூட்ஸாக எழுதணும்னா என்னென்ன கிடைக்கும்? நல்லா கவனித்து பொறுமையாக பார்த்துக்க. என்ன இருக்குது? கியூபிக் ரூட்டு. அப்போ 2 ஒன்று கிடச்சிச்சு, -2 ஒன்று கிடச்சிச்சு. சரிதானே? அங்கிட்டு கொண்டு போனால் 2 கொண்டு போகணும். எக்ஸ் -5 = 0ன்னு போட்டு 0ன்னு போட்டு எக்ஸ் = 5ன்னு போட்டோம்னா இது ஒரு ரூட், இஸ் ஏ ரூட். புரிஞ்சுக்கிறணும். இது அப்படியே இங்கிட்டு மைனஸ் கொண்டு வந்திருக்கேன், இது அப்படியே இது ஃபுல்லாக ரூட்ரா. இப்படி எழுதுனோம்னா ஃபேக்டர், உள்ளே கொண்டு வந்து மாற்றி எழுதுனோம்னா. அப்போ இது உள்ளே கிடைக்கிறது, இந்த இதுக்குள்ளே இருக்கிறது வந்து ஃபேக்டர் தான். அதை வெளியில் எடுத்துகிறேன். அப்போ 5. இது 3 தான் ஆன்சர். சொல்ல புரியுதான்னு பார்த்துக்கோ. பொறுமையாக நிதானமாக செஞ்சுக்க, அவசரப்பட்டுறாத. ஓகே, சொல்யூஷன்ஸ்னு எழுதினாலும் சரி, கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கோ. சால்வ் அப்படின்னு கொடுத்தனால எக்ஸ் = எழுதி ஆன்சரை முடிச்சிடலாம். எக்ஸுக்கு வேல்யூ அப்படின்னு அர்த்தம். குட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 3.26 ஃபைண்ட் த ரூட்ஸ் தான் கேட்டிருக்கு. எக்ஸ் வேல்யூ தான். 2x³ + 3x² + 2x + 3. இதில் நல்லா கவனித்து பாரு. அதே மாதிரி எடுப்போம். அதாவது சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்படின்னு எடுக்கிறேன். ஈக்குவல் டு 2 + 3 + 2 + 3. சரியா? 0 வரலை, நாட் ஈக்குவல் டு 0. தேர்ஃபோர் எக்ஸ் = 1 இஸ் நாட் அ ஃபேக்டர். சரிங்களா? ரைட். அடுத்து உள்ளே கொண்டு வந்தோம்னா எக்ஸ் -1 இஸ் நாட் எ ரூட். குட். நெக்ஸ்ட்டு சாரி, இதுதான் ஃபேக்டர். ரூட்டு மாற்றிலிட்டேன் பாரு. சாரிடா தம்பி. இட்ஸ் நாட் அ ரூட்டு. இதுதான் என்னது? நாட் எ ஃபேக்டர். உள்ளே கொண்டு வந்தா. சரி. நெக்ஸ்ட்டு கோஎஃபிஷியன்ட் ஈக்குவல் பண்ணுவோம். சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி அப்படின்னு எழுதுகிறேன். அதே மாதிரி சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரின்னு எழுதுகிறேன். சரியா? ஆட் டிகிரி எழுதுனோம்னா என்ன வரும் பார்ப்போம். ஈவன் டிகிரி வந்து 3யும் வருது, 6 வருது. இதில் என்ன வருது? ஆடுக்கு 2 + 2 வருது, 4 வருது, நாட் ஈக்குவல் டு. தேர்ஃபோர் எக்ஸ் = -1 இஸ் நாட் எ ரூட். தேர்ஃபோர் எக்ஸ் +1 இஸ் நாட் அ ஃபேக்டர் அப்படின்னு அர்த்தம். சொல்ல புரியுதா? சரி. அப்போ என்ன செய்யலாம் அப்படின்ட்டு அடுத்து யோசிக்கணும். என்ன யோசிக்கணும் அப்படின்னா, இதில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக செய்யணும். ஆனால் இது ரேஷனல் ரூட்ஸோடு வரலாம். ரேஷனல் ரூட்ஸ் வரலாம்னா நான் இருக்கான்னு பாருவேன். அது ஃபைண்ட் த ரேஷனல் ரூட்ஸ் கேட்டிருப்பாங்க. அதனால் வந்து நீ வந்து கடைசியில் உள்ளது A0, ஃபஸ்ட்டில் உள்ளது எடுத்து செஞ்சுருப்ப தெரியுமா? இது A0ன்னு எடுக்கிறது. இது என்ன எடுப்போம்? என்னன்னு எடுப்போம். இது பிக்கு உள்ளது, இது கியூக்கு உள்ளது அப்படின்னு எடுத்துகிட்டு ஃபேக்டர் ஆஃப் அப்படின்னு எழுதுவீங்கல்ல, P/Q ஃபார்மில் கொண்டு வந்து நான் இருக்குதா? அந்த மாதிரி கொண்டு போவீங்கல்ல. கொண்டு போய் அதிலேருந்து ஆன்சரை எடுத்து கொண்டு வருவோம். நான் இருக்கா? அப்போ அதில் அந்த இதை யூஸ் பண்ணுவோமா? ரேஷனல் ரூட்ஸ்க்குள்ளதை யூஸ் பண்ணுவோமா? ரைட். அப்போ வந்து A0 = 3. அதே மாதிரி AN = 2. அப்போ ஃபேக்டர் ஆஃப் P அதை பிக்கு எழுதுறது. P இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 3. அப்போ அதுக்கு எழுதுனோம்னா 1 வரும், -1 வரும். சரியா? 3 வரும், -3 வரும். 1 எல்லாத்துக்குமே ஃபேக்டர் தான்.
அதே மாதிரி ஏஎன் எழுதையில் இதை அழிச்சிக்கிறேன், இங்கே எழுதிக்கிறோம். ஏஎன்னுக்கு வந்து ஏஎன்னுக்கு Q1 ஏஎன் ஈக்குவல் டு 2 வருது. ஏன் இது வந்து பிக்கு உள்ளது, இது கியூக்கு உள்ளது, மறந்துடாத. அப்போ Q இஸ் எ ஃபேக்டர் ஆஃப் 2. அப்போ 2ன்னு எழுதையில் 1 வரலாம், -1 வரலாம், 2 வரலாம், -2 வரலாம். அப்போ P/Qன்னு ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்மெட்டில் கொண்டு போனோம்னா 1/1, 1/-1, 1/2, 1/-2, -1/1. சரியாக சொல்கிறது பார்த்து நிதானமாக வரிசையாக எழுதுகிறேன். அதில் எது தேவையில்லாத அப்புறம் எடுத்துக்கிறோம். -1/-1, -1/2, -1/-2. அடுத்து 3/1, 3/-1, 3/2, 3/-2. நெக்ஸ்ட்டு -3/1, -3/-1, -3/2, -3/-2. இவ்வளோத்தையும் எழுதணும். எழுதிட்டு தேவையானதை மட்டும் எடுத்துக்க. 1/1 இந்த இருக்குது, இதுவும் அடிச்சிட்டோம்னாலும் 1/1. அப்போ ஒரு ஆன்சர் எடுத்துக்கலாம். நான் 1 எடுத்துக்கிறோம். P/Q ஈக்குவல்ட்டுன்னு 1 எடுத்துக்கிறோம். சரி, 1 எடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு 1/-1, இதுவும் -1. அப்போ ஒரு -1 எடுத்துக்கலாம். அடுத்து 1/2 இருக்குது. வேறு எங்கே இருக்கா? இந்த இருக்குது 1/2 எடுத்துக்கலாம். அடுத்து -1/2 எடுத்துக்கலாம். -1/2 எடுத்துக்கலாம். -1/2 வந்துருச்சு. 3/1னா 3ன்னு எடுத்துக்கலாம். -3 எடுத்துக்கலாம். -3/2 எடுத்துக்கலாம். +3/2 ஒன்று எடுக்கலாம். -3/2 ஒன்று எடுக்கலாம். சரியா? இவ்வளோ எடுக்கலாம். இது ஃபுல்லாக எடுத்து இப்போ நம்ம செக் பண்ணணும். இது ஃபுல்லாக நம்ம என்ன செய்யணும்? இப்போ செக் பண்ணணும் அப்படின்னா இந்த P(x)ன்னு போட்டு என்ன வரும் அப்படின்ட்டு பார்க்கணும். சரியா சொல்கிறது? அப்போ 1 வரல, -1 வரல, 1/2, -1/2 இதெல்லாம் போட்டு பார்க்கணும். நெக்ஸ்ட்டு பேஜுக்கு போவோம். 2 3 2 3 2 3 2 3 P(x) = கணக்கு எடுத்துக்க 2 3 2 3 எடுத்தாச்சு. இப்போ P(1) போட்டாச்சு, -1 போட்டாச்சு. 3 வராது, பாசிட்டிவ்லாம் வராது. சரியா சொல்கிறது? நெகட்டிவ் வேணால் வரலாம். -1 வரலை, -1/2 போட்டு பார்க்குறேன். 2 × -1/2 whole cube, 3 × -1/2 whole square, +2 × -1/2 +3, 2 × -1/8 +3 × 1/4 மைனஸ் அடிச்சிடலாம். அடிச்சிட்டா -1 +3, இது ரெண்டு அடிச்சிட்டா என்ன வந்துடும்? 4. அப்போ -1/4 +3/4 +2. அப்போ எல்சிஎம் எடுத்தோம்னா -1 +3 4 2s are 8/4. சரியா? அப்போ என்ன வந்துருச்சு? 10 11 ≠ 0 தான் வருது. இதுலையும் ≠ 0 தான் வருது. இதுலையும் வேஸ்ட்டு. சரி, அப்போ P(-3) போட்டு பார்ப்போம். -3 போட்டோம்னா 2 × -3 whole cube +2 3 × -3 whole square +2 × -3 +3 27 54 -54 9 93 9 27 6 +3. அப்போ -27 27 54 +1000 27 -6 +3. அப்போ என்ன வருது? தப்பால் வருது. -60 +30 -30 வருது. ≠ 0ன்னு வருது. -3 போட்டாலும் சரி. அடுத்து P(-3/2) போடுவோமா? சரி, அப்போ என்ன வந்துடும்? 2 × -3/2 whole cube
3 into minus 3 by 2 whole square plus 2 into minus 3 by 2 plus 3. அப்போ 2 into 27 by 2 plus 3 into 9 by 4 plus 2 into minus 3 by 2 plus 3. சரி, அவன் minus 54 by 2 minus plus 27 by 4 minus 6 by 2 plus 3. இது ரெண்டு அடிச்சுட்டான், 3 கேன்சல் ஆயிரும். அப்போ மைனஸ் இது அடித்தோம்னா 2 இருக்குது. அப்போ மைனஸு 27 சரிதானா? அதுவுமே இது 8டா தம்பி, ரைட்ரா. அப்போ 8 இது ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா 4 2 சார் 8, 27 by 4 ப்ளஸ் 27 by 4. அப்போ ஆன்சர் என்ன வந்துருச்சு? 0 வருது. therefore minus 3 by 2 is a root அப்படின்னு அர்த்தம். x is equal to எழுதலாம், is a root. ஒரு ரூட் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா? ரைட்டு. அப்போ அடுத்து அதெல்லாம் மூணு வேணும்ல உனக்கு கியூபிக் ஈக்குவேஷனில், சரியா சொல்கிறது? அப்போ அதிலிருந்து நம்ம தேவையானதை கொண்டு போய் அங்கே ஆன்சர் எடுக்கணும். டிவைட் பண்ணி எடுக்கலாம் ஆன்சரை, இல்லைனா ஃபேக்டரைஸ் பண்ணி எடுக்கலாம். சிந்தடிக் ஈக்குவேஷன் இதை உள்ளே கொண்டு போனால் என்ன ஆகும்? ஃபேக்டராக கொண்டு போயில 2x ஈக்குவல் டு -3 உள்ளே கொண்டு போனால் 2x + 3 ஈக்குவல் டு 0 இஸ் எ ஃபேக்டர் அப்படின்னு எழுதலாம். இதை கொண்டு நம்ம டிவைட் பண்ணுற மாதிரி சிந்தடிக் ஈக்குவேஷன் கொண்டு போவோமா? x ஈக்குவல் டு என்ன வந்துச்சு? -3 by 2 வந்துச்சுல. இந்த ஆன்சரை கொண்டு அதில் செய்வோம். 2 3 2 3. சரி, 2 3 2 3 -3 by 2. நான் இந்த சிந்தடிக் டிவிஷன் போட்டுறேன். ஃபஸ்ட்டு இறக்கணும்னா 2 மல்டிப்ளை பண்ணால் 2 2 கேன்சல் ஆயிரும். -3 0 0 ஆயிரும், 2 வந்துடும். அப்போ -3 வந்துடும். அப்போ இது ஆன்சர் ஓகே. அப்போ இதை எழுதையில் 2x², சரிங்களா சொல்கிறது, +2 ஈக்குவல் டு 0. அப்போ 2x² ஈக்குவல் டு -2. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு -2 by 2. அப்போ x² இஸ் ஈக்குவல் டு -1. அப்போ x இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் -1. அப்போ x ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் மைனஸ் i அப்படின்னு அர்த்தம். அப்போ வந்து என்ன ரூட் கிடைக்குது? இமேஜினரி ரூட் கிடைக்குது. என்ன ரூட்? இதுக்கு பேர் என்ன? இமேஜினரி ரூட்ஸ். இதுக்கு பேர் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, கற்பனை தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ -3 by 2 1 ப்ளஸ் ஆர் மைனஸ் i. குட். இதுதான் எக்ஸுக்குள்ள ஆன்சர். பெரிய கணக்காக போகுது, நிதானமாக செஞ்சுக்க. ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.27. சால்வ் த ஈக்குவேஷன் கொடுத்துருக்கடா தம்பி. 7x³ - 43x² ஈக்குவல் டு 43x - 7. ஒன் சைடாக உள்ளே கொண்டு போ. 7x³ - 43x² -43x + 7 = 0. நல்லா கவனித்து பாரு. இந்த +7 +7 இருக்குது, லாஸ்ட்லேயும் ஃபஸ்ட்லேயும் 43 43 இருக்குது. தெரியுதா? ஈக்குவலாக இருக்குது பாரு. அதாவது இந்த மாதிரி இதில் எடுத்தோம்னா ஈஸியாக கணக்கு செய்கிற மாதிரி செஞ்சுட்டு வரலாம். அதாவது நடுவில் ஒரு டேம் மிஸ் ஆகலை. அது ஈவன் டிகிரி பாலினாமியலுக்கு தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அந்த மாதிரி கொண்டு போகணும். இதெல்லாம் சும்மா சாதாரண மேட்ரு தான். இதை நீ எப்பயும் போல் சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் அப்படின்னு எடுத்து என்ன 7 - 43 - 43 +7, சரியா சொல்கிறது? பார்த்து நிதானமாக செய். அப்போ வராது. நாட் ஈக்குவல் டு 0. அப்போ x ஈக்குவல் டு 1 இஸ் நாட் அ ரூட். அதை முடிச்சிரு. அடுத்து சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஈவன் டிகிரி பாலினாமியலுக்கு, அதே மாதிரி சம் ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஆட் டிகிரி. ஓகேயா? ரைட். ஈவன் டிகிரினா -43 1 + 7 1. இங்கே என்ன வந்துடும்? 7 1 -43 1. அப்போ கரெக்டாக தான் வருது. -36 -36 ஈக்குவல் ஆகுது. அப்போ therefore x ஈக்குவல் டு -1 இஸ் எ ரூட்.
therefore x by plus 1 is a factor உள்ளே கொண்டு போனா சரிங்களா சொல்கிறது பார்த்து நிதானமாக செஞ்சுக்க ஓகே குட் இப்போ நம்ம வந்து சிந்தடிக் டிவிஷன் போட்டு அதர் ஃபேக்டர்ஸ்லாம் கண்டுபிடிச்சிருமா ரைட் 7 minus 43 minus 43 7 minus 1 7 1 7s are 7 minus 7 minus 50 plus 50 plus 7 plus 7 0 next 7 7 7 7s are 49 remainder minus 1 1 7 is 7 minus 1 இது என்ன ஆயிருச்சு 0 அப்போ இது x minus 1னா x plus 1 is a factor ஃபஸ்ட்டில் கண்டுபிடிச்சதை தான் யூஸ் பண்ணியிருக்கேன் ரெண்டாவது ப்ளஸ் 7னா இங்கிட்டு மைனஸ் 7 is a factor கீழே உள்ளது அப்படியே எழுதணும் தம்பி மறந்துடக்கூடாது இதை 7x minus 1 is a factor சரியா அப்போ நம்ம எடுத்து எழுதுனோம்னா ரூட்ஸ் எழுதுனோம்னா தனித்தனியாக எழுதுனோம்னா எக்ஸ் ஈக்குவல் டு அங்கிட்டு கொண்டு வந்தால் -1 1 +7 1 இதிலிருந்து +7 1 இது -1 1 இங்கேருந்து எடுத்தோம்னா -1/7 அங்கிட்டு போச்சுன்னா +1/7 1 புரியுதான்னு பார்த்துக்கோ பார்த்து நிதானமாக செஞ்சுக்க ஓகேங்களா சொல்கிறது குட் எக்ஸாம்பிள் 3.28 குட் சால்வ் த ஃபாலோயிங் சொல்லியிருக்கு தம்பி இந்த மாதிரி ஈவன் டிகிரி பாலினாமியெல்லாம் பார்த்து பொறுமையாச்சு இது மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க ஓகேயா ரைட் மிடில் டேர்ம் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்க டைப் 1 டைப் 2ன்னு வரும் ஸோ பார்த்து பொறுமையாக செஞ்சுக்கோ ரெசிப்ராக்கல் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ரைட் இப்போ இந்த இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது 10 நடுவில் டேர்ம் இருக்குது தெரியுதா அப்போ டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டு செய்யணும் டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் போட்டு ரெசிப்ராக்கல் ஈக்குவேஷனாக மாற்றணும் இதை x power 4 divided by x square minus 10 x cube by x square plus 26 x square by x square minus 10 x by x square plus 1 by x square equal to 0 அடிச்சிட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடும் -10x வந்துடும் +26 வரும் -10/x வரும் +1/x ஸ்கொயர் வந்துடும் இப்போ நான் பேர் பண்ணணும் இதையும் பேர் பண்ணிக்கோ இது ரெண்டையும் பேர் பண்ணிக்கோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் +1/x ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துட்டேன் ப்ளஸ் ப்ளஸ்ன்னு வேணால் போட்டு மைனஸ் வெளியே எடுத்துக்கலாம் மைனஸ் வெளியே எடுத்துகிட்டு 10ஐயோட வெளியே எடுத்துக்கலாம் 10 எடுத்துட்டிங்கன்னா x + 1/x +26 = 0ன்னு எழுதிக்கலாம் இப்போ வந்து இதில் நான் வச்சுக்க லெட்டு y = x + 1/xன்னு எடுத்தோம்னா இதுக்கு எழுதிடுவேன் -10yன்னு எழுதிடுவேன் +26ன்னு எழுதிடுவேன் =0 எழுதிடுவேன் இதுக்கு எப்படி எழுதுறது அப்போ இது என்ன செய்யணும்னா ஸ்கொயர் பண்ணி இங்கிட்டு கொண்டு வரணும் x + 1/x ஹோல் ஸ்கொயர்னு எழுதுனோம்னா a² + b² சரிங்களா +2ab எழுதுவோம்ல இப்படி அப்போ இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும்ல அப்போ x² + 1/x² ப்ராக்கெட் பண்ணிக்கிறேன் இங்கே அடிச்சிட்டோம்னா 2 இருக்குது +2 இங்கிட்டு போனால் என்ன ஆயிரும் -2 ஆயிரும் அப்போ x + 1/x ஹோல் ஸ்கொயர் -2 இதுக்கு பதிலாக இதை எழுதணும் அப்போ இதுக்கு பதிலாக என்ன எழுதலாம் y² -2 அப்படின்னு எழுதலாம் புரியுதா சொல்கிறது அப்போ இந்த இடத்துல எழுதையில் y² மைனஸ் என்னது 2 அப்படின்னு எழுதணும் அப்போ y² -10y சப்ராக்ட் பண்ணோம்னா 2ஐயும் 26ஐயும் 24 = 0 இப்போ சம்மன் ப்ராடக்ட் எடுப்போம் சம்மன் ப்ராடக்ட் எடுக்கையில் -10 வருது 24 வருது 12 2 எழுதலாம் மைனஸ் சரியா வராதா 6 4 போட்டு போமா 6 4 போடு மைனஸ் ப்ளஸ்ஸு ரைட்டு அப்போ y -6 1 y -4 1 = 0 அப்படின்னு அர்த்தம் அப்போ y -6 = 0ன்னு ஒரு தனி ஃபேக்ட்ரு y -4 = 0ன்னு ஒரு தனி ஃபேக்ட்ரு இது x + 1/x -6 = 0 yக்கு பதிலாக ரீப்ளேஸ் பண்ணுறேன் x + 1/x -4 = 0 இதுலேருந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும் இதுலேருந்து ஒரு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி கொண்டு வரணும் நான் நெக்ஸ்ட் பேஜுக்கு போகிறேன் ஓகேங்களா ரைட் நெக்ஸ்ட்டுக்கு பேஜுக்கு போகிறேன் மறந்துடாத x + 1/x -6 = 0 x² + 1 - 6x/x = 0 x² -6x + 1 = 0 இங்கிட்டு x
ப்ளஸ் 1/x minus 4 is equal to 0. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ஆட்டா செஞ்சுட்டேன். ப்ளஸ் 1 is equal to 0. ரைட்டாக பார்த்துக்கோ, டிவைட் பண்ணி எடுத்தோம்னா ரைட். இது ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. அப்போ a ஈக்குவல் டு 1, b ஈக்குவல் டு -6, c is equal to 1, x is equal to -b plus or minus root of b square minus 4ac by 2a. 6 plus or minus 32/2. 6 plus or minus 16 into 2 by 2. அப்போ 6 plus or minus 4 root 2/2. அடிச்சிட்டோம் அப்படின்னா 3 சேர்த்து அடிக்கணும். 3 2s are 6 plus 2 2s are 4 root 2. இது ஒரு எக்ஸ் ஆன்சர். குட். நெக்ஸ்ட்டு a is equal to 1, b is equal to -4, c is equal to 1, x is equal to 4 plus or minus root of 16 minus 4 divided by 2. 4 plus or minus root 12/2. 4 plus or minus 4 3s are 12, 2 root 3 by 2. அடிச்சிட்டோம் அப்படின்னா 2 plus or minus root 3 அப்படின்னு ஒரு ஆன்சர் கிடைக்குது. புரியுதான்னு பார்த்துக்க. இது ஒரு 2 ஆன்சரு. அதாவது இர்ரேஷனல் ரூட்ஸில் கிடைக்கிது, இதுவும் இர்ரேஷனல் ரூட்ஸில் கிடைக்கிது. அப்போ கான்ஜுகேட்னு சொல்கிற மாதிரி அக்கர் அண்ட் பேர்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, சரியா? அப்போ அது ரைட் தான். குட். ஸோ ப்ளீஸ் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோ. தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.29. குட் கொஸ்டின். ஓகே, நான் பாலினாமியல் கொஸ்டின் தான் தம்பி. 2 cos square x minus 9 cos x plus 4 is equal to 0. Let y equal to cos x ன்னு எடுத்துக்கோ. Let y equal to cos x அல்லது cos x equal to y ன்னு எடுத்துட்டாலும் சரி. 2y square minus 9y plus 4 is equal to 0. ஃபேக்டரைஸ் பண்ணு, பொறுமையாக செய். 5 மார்க்ஸ் சம்மு. 4 2s are 8, 1 9, 1 8s are 8. ரெண்டு சைடு மைனஸ் சேர்த்துக்கோ. டிவைடட் பை என்னது 2. அப்போ இதை அடிச்சிட்டோம்னா 4 2s are 8. ரொட்டேட் பண்ணி எழுதுகிறேன். 2y minus 1 y minus 4 is equal to 0. அப்போ 2y minus 1 is equal to 0, y minus 4 is equal to 0. 2y yக்கு பதிலாக cos x minus 1 is equal to 0. சரியா? அப்போ 2 cos x equal to 1, cos x equal to 1/2, cos x equal to cos 60 degree. cos 60 degree meaning cos pi/3. அப்போ என்ன வந்துச்சு? x is equal to pi/3 அப்படின்னு வருது. ஜென்ரல் சொல்யூஷன் வரணும். x is equal to 2n pi plus or minus pi/3 அப்படின்னு வரணும். சொல்கிற புரியுதான்னு பார்த்துக்க. இதில் வந்து cos x minus 4 is equal to 0, cos x equal to 4. இது வந்து நாட் பாசிபிள், ஏற்புடையது அல்ல. சரிங்களா சொல்கிறது? அதனால் இந்த சைடு ஆன்சர் தான் வரணும். அதில் பார்த்து நிதானமாக எழுதிக்க. x is equal to pi/3ன்னு வருது. ஜென்ரல் சொல்யூஷன் எழுதையில் பார்த்து எழுதணும். ஜென்ரல் சொல்யூஷன் எழுதையில் பார்த்து எழுதிக்க நிதானமாக. 2n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் அந்த ஆன்சர் வரணும். சரியா சொல்கிறது? மறந்துடாத. pi/3 அப்படின்ற ஆன்சர் வரணும். இந்த எக்ஸுக்கு ஆன்சர் எடுக்கிறனா எடு, இல்லைனா இந்த ஸ்டெப்பை மறைச்சிக்கோ. இந்த ஸ்டெப்பை மறைச்சிட்டு, ஏன்னா எக்ஸுன்னு சொல்ல மாதிரியா தெரியும், இந்த இப்படி வேணால் எழுதிக்கோ. எப்படின்னா cos x equal to cos ஆல்ஃபா அப்படின்னா, சரியா? cos ஆல்ஃபான்னா x is equal to 2n pi ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆல்ஃபான்னு சொல்லுவாங்க ஜென்ரல் சொல்யூஷன். இதில் ப்ளேஸ் பண்ணிக்க. ஆல்ஃபாக்கு பதில் என்ன இருக்குங்க? pi/3 இருக்குது. அதை அப்படியே ரிப்ளேஸ் பண்ணிக்க. வேறு ஒன்றும் இல்லை. n belongs to integer அப்படின்னு போட்டுக்க. உன்னுடைய விருப்பம்தான். புரியுதா? ஓகே, தேங்க்யூ. எக்ஸாம்பிள் 3.30. ஸோ தட் த பாலினாமியல் சொல்லிட்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்கு. பாலினாமியல் ஹேஸ் அட்லீஸ்ட் 6 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கு. சரிங்களா? கொடுக்கப்பட்ட பாலினாமியில் வந்து p of x எடு, அப்புறம் -x போட்டு சேஞ்ச் பண்ணி கண்டுபிடிக்கணும். சைன் சேஞ்ச் அந்த மாதிரி கணக்குது. பொறுமையாக நிதானமாக ஹேண்டில் பண்ணு எதையுமே. சரியா? ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைப்பாக இருக்கும். பார்க்குறதுக்கு ஈஸியாக தெரியும், கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஆனால்
இந்த சம்லாம் ரைட் ஓகே, மற்றதெல்லாம் சொல்கிறேன். வித்தியாசத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் இது. இப்போ இதுலேருந்து இது வந்து என்னது, சைன் சேஞ்ச் இல்லை, இதில் சைன் சேஞ்ச் ஒன்று, இதில் இல்லை, இதில் ஒரு சைன் சேஞ்ச். அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச், நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் 2. அப்போ நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ்னோட எழுதிக்கலாம். மேக்ஸிமம் பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் ஈக்குவல் டு 2. சரி, அடுத்து பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் ரீப்ளேஸ் பண்ணுறேன். நெகட்டிவ் ரூட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். மைனஸ் வந்துடும் 9x⁴ மைனஸ் 2x⁴ ப்ளஸ்ஸு, சாரி அதே தான் வரும், மைனஸ் தான் வரும், x⁴ மைனஸ் 7x² ப்ளஸ் 2. இதில் எதுலேயுமே சேஞ்ச் இல்லை, இந்த இடத்துல மட்டும்தான் ஒரு சேஞ்ச் இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 1. நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 1. therefore நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ் ரியல் ரூட்ஸு அப்படின்றது வந்து 1. அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து, டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் ரெண்டும் சேர்ந்தது, ரியல் ரூட்ஸ் 2 + 1, அப்போ என்ன வந்துடும் 3. சரி, டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் எத்தனை பாலினாமியல்ல, டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் இன் பாலினாமியலில் வந்து 9. நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரியல் ரூட்ஸ் வந்து 3. இப்போ செப்பரேட் பண்ணால் 6. இந்த 6 என்னதான் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். 6 என்னதான் இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். அதான் அட்லீஸ்ட்டு 6 இமேஜினரி ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறான். சரியா சொல்கிறது, மறந்துடாத. therefore அட்லீஸ்ட் 6 imaginary roots. Example 3.31. okay, பார்த்து பொறுமையாச்சு. 2 சப்டிவிஷன் இருக்குது. சரிங்களா சொல்கிறது, நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் ரூட்ஸ் சொல்லி பவர் வந்து அதிகமாக இருக்குது, பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணு. ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்துக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒன்றை வந்து பி ஆஃப் எக்ஸ்ன்னு எடுக்கிறேன். x⁴2018 ப்ளஸ்ஸு 1947 x⁴1950 ப்ளஸ் 15x⁴8 ப்ளஸ் 26x⁴6 ப்ளஸ் 2019. சரி, இப்போ வந்து இதில் சேஞ்சஸ் இருக்கா? இல்லையே, சைன் சேஞ்சஸ் இல்லை, நோ சைன் சேஞ்சஸ்னு அர்த்தம். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்சஸ் ஈக்குவல் டு 0. therefore மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ், இல்லை பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ், ஏன்னா ப்ளஸ் எக்ஸ் போட்டு பார்த்துருக்கனால ரியல் ரூட்ஸ் வந்து ஒன்றும் இல்லை, 0. சரி, பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போடுவோம். பி ஆஃப் மைனஸ் எக்ஸ் போட்டால் இது வந்து ஈவன் நம்பர், அதே தான் வரும். ரெண்டாவது ஈவன் நம்பர் தான், அதே தான் வரும். மூணாவது ஈவன் நம்பர் தான், பவரில் இருக்கிறது, அதே தான் வரும். இதுவும் ஈவன் நம்பர் தான், அதுவும் பவரில் தான் வரும். 219 தான், சாரி 2019. அப்போ சேஞ்ச் இல்லை, எதுவுமே இல்லையே, நோ சைன் சேஞ்ச். நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் ஈக்குவல் டு 0. therefore மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ், நெகட்டிவ் ரியல் ரூட்ஸ் 0.
சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ரியல் ரூட்ஸ் வந்து என்னது? டோட்டல் நம்பர் ஆஃப் மேக்ஸிமம் ரியல் ரூட்ஸ் வந்து மேக்ஸிமம் ரியல் ரூட்ஸ் ஒன்றும் இல்லை, 0. அப்போ இந்த என்ன வந்துடும்? தேர்ஃபார் ரூட்ஸ் ஆர் என்னது? இமேஜினரி அப்படின்னு வரும். இந்த லாஸ்ட் ஒன்றில் வந்து எக்ஸ் வந்துருந்துச்சின்னு வச்சுக்கவேன், 2900 எக்ஸ் இந்த மாதிரி வந்துருந்துச்சுன்னா எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் ஒரு ரூட் கிடைக்கும். அதில் இல்லாதனால 0ன்றது ஒரு ரூட் கிடையாது. 0வும் என்ன கிடையாது? ரூட் கிடையாது. 0வும் இஸ் நாட் அ ரூட். 0 இஸ் நாட் எ ரூட்னு எழுதிக்கலாம். அதுவும் ஏன்னா அது எக்ஸ் இருந்தால் தான் வரும். அதையும் பார்த்துக்கோ. ஏன்னா 0 ரூட் இல்லைன்னு சொல்லலாம். அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்ன வருது? 2018 வருது. சரியா சொல்கிறது? 2018 வருது. சரியா? அதில் ஒன்றுமே இதில் ரியல் ரூட் கிடைக்கல. அப்போ எல்லா ரூட்டுமே என்ன தான்? டிகிரி வந்து 2000 ரூட். அப்போ ஆல் ரூட்ஸ் ஆர் என்னது? இமேஜினரி. ஆல் ரூட்ஸ் ஆர் என்னது? இமேஜினரி. ரியல் ரூட்ஸே இல்லைடா தம்பி. டிகிரி என்ன இருக்குதுன்னு பார்த்துக்கோ. 2018 அத்தனை ரூட்ஸ் வேணும் அவருக்குல. ஆனால் இதில் வந்து எதுவுமே பாசிட்டிவ் ரியல் ரூட்ஸ் இல்லாதனால எல்லாமே என்ன தான்? இமேஜினரி. ஓகே. செகண்ட் ஒன், x power 5 minus 19x power 4 plus 2x cube plus 5x square plus 1. சரி, p of xன்னு எடுத்தோம் அப்படின்னா x power 5 minus 19x power 4 plus 2x cube plus 5x square plus 1. இதிலேருந்து சைன் சேஞ்ச் 1, இதிலேருந்து சேஞ்ச் 1, இதில் இல்லை, இதில் இல்லை. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 2. Therefore, the maximum number of positive real roots 2. Next, p of minus x கொடுத்து பார்ப்போம். add degree minus 5 even degree அப்படியே தான் வரும். add degree சேஞ்ச் ஆயிரும், ஈவன் டிகிரி சேஞ்ச் ஆகாது, +1. ரைட். இது ரெண்டும் ஆகலை, இது ரெண்டும் ஆகலை, இது ரெண்டுக்கு 1 வருது, இதுக்கு வரலை. அப்போ நம்பர் ஆஃப் சைன் சேஞ்ச் வந்து 1. therefore the maximum number of negative real roots 1. therefore the total number of real roots ரெண்டும் சேர்ந்தது. பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் மட்டும் இருக்குது. சரி, அப்போ டிகிரி ஆஃப் த பாலினாமியல் என்னது? 5. ரியல் ரூட்ஸ் எத்தனை இருக்குது? 1. செப்பரேட் பண்ண என்னது? 4. இந்த 4மே என்ன ரூட்டு? இமேஜினரி ரூட். 4மே என்னது? இமேஜினரி ரூட். 4 இமேஜினரி ரூட். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ. மொத்தம் 5 ரூட் தானே ஆன்சரு, அதனால் அப்படி கொண்டு வர்றோம். சாரி, தப்பாளிட்டேனாடா தம்பி. இதில் 2 ரூட் வருதுலடா, இதில் ஒன்றில் வருதுல, தவறாளி இருக்கேன் பாரு. சைன் சேஞ்ச் இதில் ஒன்று வந்துச்சு. அப்போ இது வந்து மாறும்ல, நெகட்டிவ் ரூட் 1, அது ஒன்று வந்து மட்டும் எழுதிட்டேன் பாரு. பாசிட்டிவ் ரூட்டை சேர்க்கல பாரு. அப்போ எத்தனை ரூட் வந்துடும்? டோட்டல் நம்பர் ஆஃப் ரூட்ஸ் வந்து 2 + 1 என்ன வந்துடும்? 3. அப்போ 3 வந்துச்சுன்னா மிச்சம் என்ன வந்துடும்? 2. இப்போ 2 தான் என்னது? இமேஜினரி ரூட்ஸ். புரியுதா சொல்கிறது? பார்த்துக்கோ நிதானமாக. ஏன்னா நான் அந்த நெகட்டிவ் ரூட்ஸையும் மட்டும் எழுதிட்டு விட்டுட்டேன். பாசிட்டிவ் ரூட்ஸ் ஒன்று இருக்குல்ல, அப்போ 2 இமேஜினரி ரூட்ஸ். பார்த்துக்கோ. இதில் ஒரு சின்ன டிஸ்கஷன் பண்ணலாம்டா தம்பி. இந்த சைன் சேஞ்சுன்றதை எஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வந்து பாசிட்டிவ் ரூட்ஸ் இருக்குல்ல, இந்த மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் ரூட்ஸ் பின்னு சொல்லுவாங்க. அப்போ எஸ் மைனஸ் பின்னு கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ஈவன் நம்பர் ஆகும். சரியா சொல்கிறது? அப்போ எஸ் மைனஸ் பின்னு போட்டோம்னா ஃபஸ்ட்டு 2 - 2ன்னு போடுறோம். என்ன ஆட்டோமேட்டிக்காக 0 ஆகிடும். அதாவது 2 ரூட்ஸ்னால் 0 ஒரு ரூட்டாக இருக்கலாம், 1 ஒரு ரூட்டாக இருக்கலாம், 2 ஒரு ரூட்டாக இருக்கலாம். அப்போ 2 கழிச்சிருக்கேன், அடுத்து 1 கழிச்சு பார்க்குறேன், அடுத்து 0 கழிச்சு பார்க்குறேன். இதில் 1 வந்துடும், இதில் 2 வந்துடும். அப்போ இது வந்து ஈவன். 0 இஸ் ஆல்சோ ஈவன் நம்பர் தான், இதுவும் ஈவன் நம்பர் தான். அப்போ இது வந்து கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து 0 ஆர் என்னது 2 அப்படின்றது நம்பர் ஆஃப் பாசிட்டிவ்
பாசிட்டிவ் சரியா சொல்கிறது ரூட்ஸ் அப்படின்னு எழுதலாம். ரூட்ஸ் வந்து 0 அப்படின்னு எழுதலாம். ஸோ அப்படிதான் அல்லது 2ஆக இருக்கலாம் அப்படி எழுதலாம். சொல்கிற புரியுதான் பார்த்துக்கோ. 0வாக இருக்கலாம் அல்லது எய்தர்னு எழுதலாம் சரி, இல்லை அல்லதுன்னு எழுதலாம் சரி, விருப்பம். 0 அல்லது 2ஆக இருக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வேணுன்னா நீ ஐடியா பண்ணிக்க. இந்த 2 ரூட்டுக்கு நான் அப்படி சொல்கிறேன், 0 ஆர் 2 அப்படின்ற மாதிரி இருக்கலாம் 2 ரூட்டுக்கு. அதுக்கப்புறம் நம்ம டிசைட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறோம். இதில் வந்து இந்த 2 பாசிட்டிவ் ரூட்ஸ் சொல்கிறோம்ல, அது வந்து இங்கே கொண்டு வந்து காமிச்சிருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி நெகட்டிவ் ரூட்டும் கண்டுபிடிக்கலாம். இதை வந்து எஸ்ன்னு எடுத்துகிட்டு இதை பின்னு எடுத்துகிட்டு 1 - 1 ஈவன் நம்பர் வருதான்னு பார்த்தா வருமா அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இல்லைன்னா இதோட நீ ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஆனால் 0ன்றது இதில் எக்ஸ் இல்லை கடைசியில், அதனால் 0ன்றது என்ன வராது, ரூட்டாக வராது. அதனால் 0 வச்சு நாட் ரூட்னா தான் அந்த 2 தான் கண்டிப்பாக வரும். ஓகேங்களா? ஃபினிஷிங் பண்ணிக்க. இந்த எக்ஸாம்பிள் ஃபினிஷிங் பண்ணிட்டேன், தேர்ட் யூனிட் உள்ளது. ஓகே, பார்த்து பொறுமையாக நிதானமாக பார்த்துக்க. ஒவ்வொரு சமயம் நிதானமாக நிறுத்தி போட்டுப்பார். சரிங்களா? தேங்க்யூ.